அனைவருக்கும் வணக்கம். இது விசன் டிஎன் சயின்ஸ். இந்த புத்தாண்டு உங்களுக்கு மிக சிறந்த ஆண்டாக அமைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே மாதிரி தான் போன வருடத்துல 23 ஆரம்பிக்கும் பொழுது நம்ம சிறந்த எதிர்பார்ப்புகளோட காத்துட்டு இருந்திருப்போம். சில விஷயங்கள் நம்மளுக்கு ஏமாற்றத்தை அளித்திருக்கும். அதே மாதிரி சில மனிதர்கள் நமக்கு மிகப்பெரிய பாடத்தை புகட்டி இருப்பார்கள். அப்போ நமக்கு என்ன சூழ்நிலை அமையுது அப்படின்னா, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சில விஷயங்களையும் பொருட்களையும் நம்ம தீர தெளிவா ஆராயாம விட்டிருப்போம். அதற்கான அறிவை தான் போன ஆண்டு விட்டு சென்றது. சில நேரங்கள்ல சில காரியங்கள்ல ஈடுபடும் பொழுது இது நமக்கு வெற்றி அளிக்குமா அளிக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடவே பயணிச்சிருப்போம். ஆனா நம்ம அந்த வேலைகள்ல ஈடுபடும் பொழுது அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை கத்திருப்போம். அந்த நுணுக்கம் அடிப்படையாக வச்சு அதை ஒவ்வொரு நேரத்திலையும் நம்முடைய வளர்ச்சிக்கு ஈடுபடுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா வெற்றி நமக்கு தான். சில நேரங்கள்ல கடினமான காரியங்களை மேற்கொள்ளும் பொழுது நம்பிக்கை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி சிலர் நம்மளை அவமானப்படுத்தி இருப்பாங்க. அந்த சூழ்நிலையிலிருந்து நம்ம மீண்டு வரக்கு அதிக காலம் பிடிச்சிருக்கோம். இருந்தாலும் நமக்கு இருக்கக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான், நம்பிக்கை மட்டும்தான். அந்த நம்பிக்கையை வச்சுதான் இந்த வருடத்தையும் நம்ம சிறப்பாக ஆரம்பிப்போம். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறதுக்கு நாட்கள் பிடிக்கலாம், ஆனால் கட்டாயம் ஒரு நாள் நமக்கு வெற்றி வந்தே தீரும் என்ற ஒரு மிகப்பெரிய பரந்த மனப்பான்மையோடும் உறுதியோடும் நம்பிக்கையோடும் செயல்படுவோமேனால் நமக்கு எல்லா செயல்களிலும் வெற்றி கட்டாயம் கிடைக்கும். சில நேரங்கள்ல மனசு சோர்ந்து போகும். அந்த சோர்ந்து போகிறதுல இருந்து நம்மளை எப்படி காப்பாத்திக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு வழிமுறைகளை நாமளே தான் கத்துக்கணும். சிலர் வருவாங்க, ஆறுதல் கூறுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட இருந்தோம்னா நம்முடைய வாழ்நாள் முழுவதும் எதிர்பார்ப்பு என்ற ஒன்றிலேயே முடிந்துவிடும். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் த மதர் ஆஃப் சாரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த நேரத்தையும் எப்பவும் எதையும் எதிர்பார்க்காம நம்முடைய நம்பிக்கையை மட்டுமே ஊன்றுகோலாக வைத்து நம்ம முன்னேறணும். சில நேரத்துல நம்ம சிலர் தூக்கி விசிறி இருப்பாங்க. அப்போ விதை பாருங்க எப்படி அழகா தூக்கி வீசப்பட்ட இடத்திலிருந்து விருட்சமாக வளர்ந்து ஒரு மரமாக முளைத்து சிறந்த பயனை தருகிறது. அது போல எந்த இடத்துல நீங்க அவமானப்பட்டீங்களோ அங்கிருந்து வெளியில வர்றதுக்கான வெற்றி ஊற்றுக்கள் உங்களிடமே இருக்கிறது. ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. இந்த வருடம் 2024 உங்களுக்கு மிக சிறப்பானதாக அமைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.